பார்த்து வருகிறோம். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்வதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி விவரிக்கலாம். லாவண்யா, அதாவது தமிழக காவல்துறையில் 909 உதவி காவல் ஆய்வாளர் SI பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த டிசம்பர் 21 நடந்தது. அந்த விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான விடையும் வெளியிடப்பட்டது, இணையத்தில் வெளியிடப்பட்டது. ஆனால் சர்வரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முன்னுக்கு பின் முரணாக தேர்வு முடிவுகள் இருந்ததால் TNUSRB திரும்ப பெறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தென்காசியைச் சேர்ந்த மனுதாரர்கள் ஆனந்தராஜா, குருசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் வினாத்தாளில் B பகுதியில் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டபடி 10 வினாக்கள் தமிழ் மொழியில் கேட்கப்படவில்லை, உளவியல் பாடத்தில் கூடுதலாக கேட்கப்பட்டது. எனவே மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் சிலபஸ் என்பது ஒரு இண்டிகேஷன் தான், இதன் அடிப்படையில் இந்த வினாக்கள் கேட்கப்படவில்லை என்று உரிமையாக கோர முடியாது என்று வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி இன்று பிறப்பித்த உத்தரவில் சிலபஸ் பாடத்திட்டத்தின்படி குறிப்பிட்ட வினாக்களை கேட்க வேண்டும் என்று உரிமை கோர முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அதே போன்று வருங்காலங்களில் தேர்வு நடைபெறும் பொழுது தமிழ் வினாக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.